அவன் பால்ல குளிக்கிறான், பன்னீர்ல குளிக்கிறான், நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா. பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. ஆனா உன் இடுப்புல 2 கட்டு ரோட்டு பாஞ்சிருக்கு. எடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க, என் இடுப்புல பணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்சவைக்கு இருக்கான்னு எண்ணிட்டு தாண்டா பிறந்த. எட்ரா. இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்கக்கூடாது, உடம்புல சட்டை இருக்கக்கூடாது, ஒத்த கோமணத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா. டேய், எவன்டா என் வேட்டி ஊருவறவன்? டேய், நில்லுடா, வேட்டி அவுத்து போடுறாங்க. என்னது? ஏன் கலாட்ட பண்றீங்க? ஐயா, கலாட்ட பண்ணல ஐயா. உன் சம்சாரத்தையும் குழந்தையும் பார்த்தையா. என்ன சொல்ற? நிஜமா வாட சொல்றேன். எங்க பார்த்த? பொள்ளாச்சி சந்தையிலங்க. பிறந்தது பொட்ட புள்ளியாமுங்க. உள்ள பேர் கூட அமுதாமுதான்னு கூப்பிட்டாங்க. பொள்ளாச்சி பள்ளிக்கூடத்தான் சேர்த்திருக்கு. வந்து ஒரு வாரம் தான் ஆச்சான். நீ சொல்றதுல உண்மையா? ஐயா, நான் கோயில்ல கூட போய் சொல்லிடுவேன். உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க? இந்த கலெக்ஷன் பூரா அவனே வச்சுக்க சொல்லு. ஐயோ, அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பருக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. எங்க போறீங்க? குழந்தை பார்க்க. ஆளுங்க எல்லாம் வேண்டாம். வேண்டாம், தனியா போலாம். போற வழியில சாமி ஊர் இருக்குங்க. பரவாயில்ல. எந்த கிளாஸ்? 3ஆம் வகுப்பு டி பிரிவு. ஐயா, இந்த கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க ஐயா. சரி, நீ போ. வாழவாடி ரூட்ல ஓடுற 9ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 11ஆம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே? ஆமாங்க. ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணும்? 40,000. இந்தா, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது. பஸ் மட்டும் இல்ல, காலி டயர் கூட ஓடக்கூடாது. என்னாச்சு? பஸ்ஸே காணோம். குழந்தைங்களா, எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஐயோ, இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது. எவனோ என்னமோ பண்ணிவிட்டான். அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு. யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க. போய் ஏறிங்க போங்க. வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க. வாங்க போய் ஏறிங்க. போ. என்னை விட்டுட்டு போறீங்களா? This only babies. என் பேரும் பேபி தானுங்க. உன் பேரு பேபியா? உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்ச கூடாது. நக்மான்னு வச்சுக்க, சில்பா சிட்டின்னு வச்சுக்க, மனிஷா கோயிலான்னு வச்சுக்க. சச்சா, ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா? இந்த பாரு, கடைசி கார்ல டிரைவர் இருப்பா, அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டு. கூட்டிட்டு போய் டூயிட் பாடு. டேய், இது என்னடா பாய் படுக்கையெல்லாம்? இது என்ன குப்பாளற லாரியாடா? சீர் கொண்டு போறோம். ஏன் மோர் கொண்டு போய் பண்ணாட பசங்க. டேய், இது என்னடா ஆட்டு காருக்குள்ள இருக்கு? விடா மாட்டேங்க. இது சாமிக்கு நேர்ந்த கடைங்க. வெளியில வா, இந்த ஊருக்கே ஒன்ன நேர்ந்து விட்டுறேன். வா மவனே, போடா. போய் போறீங்களா? வாங்க. அங்க பாருங்க. போங்க, அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. போமாங்க. ஏமா, நீ ஜீப்ல வரல? நான் நடந்தே போயிடுறேன். நோ ப்ராப்ளம். அடேங்க அப்பா, உங்க பொண்ணு எனக்கு இங்கிலீஷ் அள்ளி வீசுது. இத்தனை பேர் ஜீப்ல வராங்க, நீ மட்டும் ஏமா நடந்து போற? எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வரல. இப்ப ஜீப்ல ஏறி வந்துரு. உங்க அம்மா கேட்டா பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இனிமே அப்படியே பேசுறேங்க. இங்க பாரு, நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க. என்ன அப்படித்தானே? உன்னால இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா? என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நான் வரேன்.
குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? சாருக்கு குழந்தைங்கன்னா உசுறு. அவருக்கு உன் வயசுல ஒரு குழந்தை இருந்ததுமா, அது காணாம போயிடுச்சு. அதுல இருந்து ஒன்ன மாதிரி குழந்தைகளை கண்டா உசுரியே விட்டுருவாரு. எல்லாருக்கும் டீ போடுறா. சரிங்க ஐயா. வணக்கம். வணக்கம். டீ கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாம். பரவாயில்ல குடிமா. பரவாயில்ல குடி. ஐயா, என்னது டீல சர்க்கரையே இல்ல? ஏய், எவன்டா கடையில? யாரா உள்ள? சாங்கா ஒண்ணு போடுறா, லைட்டா ஒண்ணு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறா. ஸ்டாங்கு லைட்டு எந்தடா மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா நீ எவ்வளவுடா? 1.25 ரூபாய். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைங்காட்டி பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா. இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுங்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க. பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா. என்ன மகளா இது? பாத்துறேன். சரி வா. நீ இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ, சரி நீ காசு கொடுக்க வேண்டாம் போ. மாவாயி போச்சு. சரி சரி சரி. கண்ணு இத கொஞ்சம் தூக்கு. இரு தூக்கி விடுறேன். விடுவா. பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வரேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட போப்பா, எம்ஜிஆர என்ன கண்ணால முச்சுக்கிறேன்னாரு, நான் தான் வேண்டான்ட்டேன். உனக்குன்னு எவன் கொடுத்துட்டாடா? போ. கிருஷ்ணசாமி, பஸ் வந்து நிக்குது. மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. பஸ்ஸுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. அம்மா, ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடி இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்கவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் பிடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம். அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம். யார் யார என்ன பண்றாங்கன்னு பாருப்போம்.
என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. இது என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்றியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குறேன்? இந்த பழத்தை என்னால திங்க முடியலையா? எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் திங்கிறது எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்சாமிங்க வா. கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இத பார், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. யோ நாக்க வேணாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாது. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்டாடி யாரையா பதில் சொல்வா? அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? அண்ணா 2 வாரத்துக்கு 7 வயசாச்சு புத்தி உங்களுக்கு இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சு அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன், மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு. இதெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ அது வயல்ல கலக்குறது. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. தகல் பாஜா வேலை கிட்ட வச்சுக்காத, வேண்டாம். கேளு ஒட்ட மண்ட பல்ட்டி அடிக்கிற நீ. இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குடுத்துறனே, அண்ணே குடுத்துறனே, அண்ணே 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 குடுத்துறனே. ஏண்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இத வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா. சரி இதை நீயே வச்சுக்க, ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன போ. டேய் இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சிக்கு நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல.
இப்ப கடன் நல்லாடு. ஏமா இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தேன்? அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்னமோ செய். என்னம்மா? இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு சும்மா இரு. யோ என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னமா சொல்ற? டீலே சக்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சர்க்கரை இல்ல தானே? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? யோ ஏயா போய் சொல்ற? கந்தசாமி கொஞ்சம் பார்ப்பா. டேய் உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும்? சும்மாடா. சரி எதுக்குமா உன் போய் இந்த வாப்படி. யோ நிறுத்தியா? இதுல சர்க்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சர்க்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா வாமாமா இந்தாமாமா போடா. யோ நிறுத்தியா? இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா? யோ சும்மா பார்க்காம குடிச்சு சொல்லியா? என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலைன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது. வாங்கி அடி அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா? குடிக்கிறாரு. இந்த டீல சக்கரை இருக்க? இப்ப இருக்குயா. ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்குல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சு. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துறாத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும் போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? போப்பா. அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்ல இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழைத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு தாக்கு விடாத தாக்கு. அப்படி தாக்கு. ஏன் கடையில வந்து கலாட்டா பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா? அவன் வேறயா? அந்த நாய் கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரன்னு தேய்ச்சு போடுவேன். அதுல மச்சம் மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொத அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம்னு ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு, அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? வா. என்னப்பா? ஏய் மச்சம் என்ன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பார்க்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலேயே நீ மாலை கண்ணுக்காரனை பார்த்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி நீ கொஞ்சம். கிருஷ்ணசாமி வேட்லே ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு. 1 2 பெருசா 3 4 அடடா, பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சே. 5 இதுக்கு எப்படியா? தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு, தூக்கி குளத்துல போடு.
மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. கிருஷ்ணசாமி போயிடுச்சு போல இருக்கு. இதை அந்த பக்கம்டா. அண்ணே மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சூடத்துனா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்கண்ணே. என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எண்ணெய் போட்டு தேய்ங்கண்ணே. அப்படியா? இப்போ ஒரு காலு மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ₹1 வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூறு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க, போய் நிறைய எடுத்துட்டு வாங்க. போதும்டா. நான் சொல்றதுக்கு என்ன, சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி என்ன அம்மா அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ₹1 பாதம் வரைக்கும் தான். சரி ₹10 வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே அங்க சூட தின்னது போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி நவரு. எண்ணெயை வச்சு மெல்ல தேய்ச்சது என்ன, எம்மா எம்மா சுகமாச்சது என்ன, வெண்ணைய போல நெஞ்ச காய்ச்சியதென்ன, வேகிற நெஞ்சில் தண்ணி பாய்ச்சியதென்ன, மாமா சின்ன மாமா ஸ்பெஷல் டீயா போல ஆத்து, மாயாத்துக்கு மாயா இந்த சுட்ட கொஞ்சம் மாத்து. எண்ணெய வச்சு மெல்ல தேய்ச்சது என்ன, எம்மா எம்மா சுகமாச்சது. அம்மா சொன்னபடியே பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சாச்சு. இனி புறப்பட வேண்டியதுதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. என்ன வரலையா? வரலையா? கோயிலுக்கு போனோம். நீ வராம போனதுனால வேண்டுதல் நின்னு போச்சுன்னு அம்மா யாரையுமே தூங்க விட மாட்டேன்றாங்க. இடம் மாறினா மனசாவது கொஞ்சம் மாறும். அதோட இனம் புரியாத எனக்கு ஒரு தொல்லை, அதுக்காவது போலாம். சொன்னா கேளுங்க, நான் வரல. அவங்க கிட்ட என்ன கேக்குறது? வாங்க பருப்புலாம். அம்மா நீங்க இவங்க 2 பேரு. நீ வர பேசாம நீ வர்ற வா. மணி சத்தப்பா. மணியா? நான் பாம்பு தான் வச்சுட்டான்னு நினைச்சேன். இத்த சோட்டை எதுக்கு இங்க கட்டி தொங்க விட்டுருக்காருங்க? முருகா. ஏமா இது என்ன கோவிலா, கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான். கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகரா அரகர அரகர அரோகரா. ஆண்டவனே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. மாமா என்னம்மா? தட்டு மாறிடுச்சு. ஏம்மா இந்த பூ வாங்கிக்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? இன்னும் 4 நாளைக்கு சஞ்சீவ காத்து அடிக்கும் போது அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க.
அதையே நமக்கு எடுக்கணும், இருந்துட்டு போவோமே. ஐயா, நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க, நாங்க 2 பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம். தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க? லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா, அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா, ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா, அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல, அது மாதிரி தான் இது. நீ வாப்பா. சீக்கிரம் வந்துடுங்க. எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. ஏங்க மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீ காபி சாப்பிடுங்க. இது என்ன காபி கடையா கல்லு கடையா? சரி எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க அடிங்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளியே நாங்க. உள்ள யாரு? வெளியே நாங்க. வெளியே நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளியே நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ, மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறேன். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ 1ங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ கொடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பு அள்ளி ஏறிமா. இந்த போட்டு தரங்க. சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீயை போடு. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? இன்னும் நீ டீ போடலையா? இல்லைங்க. போடா. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கூட்டத்துல வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அடச்சே? ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம் கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலனி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன்பா அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புற டீய கீழே குனிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா? என்னப்பா இது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீ கெடுத்தா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா? அல்லாக்கே அவன் கொக்குடு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாதா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம், இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர், மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்ன பாத்து 2 டீக்கு 5 ரூபா கொடுத்தேன், அது 10 செருப்பு தூக்கிட்டு ஓடியாரா? ஐயோ ஐயோ, இருங்க மாஸ்டர், போயிடாதீங்க. அப்பா அடச்சே, செருப்பை கீழே போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க, என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது? உன் கடையில வந்து இவர் சர்ரு சர்னு டீ ஆத்தி கொடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க.
இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ, கூட்டி தரீங்களா? ம். அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி, என்ன ஓனி? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. தா யோ நீ பாப்பா, நீ வேற ஆள் பாருமா. தப்பா இந்த கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க, நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலான்னா பெருசா பீத்துக்கிறியா என்னவோ? கூட இருக்க பாரு, கோழி திருடு நாட்டம். ச்சே, ரொம்ப கேவலமா திட்டுறாப்பா. இந்த ஊர்ல கோழி திருடு கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போருக்கு. வேட்டி சட்டை அவுத்து போட்டு ஓடிலாமா? இந்தாப்பா. ஏமா பையன் டீ போடுமா? பதினெட்டுங்களா? ஆமா. 11, 18, 18. ஏம்மா? டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி, இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் வந்து போட்டு, ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா, போய் டீ சாப்பிடு. டேய், போய் டீ சாப்பிடு. போ, டீ சாப்பிடு. போ. லைன். அங்க பார், சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்ட்ல தெரியுதா உனக்கு? என்னமா கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற? 50 பைசாவுக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் இதெல்லாம் டீ கிடையா? வணக்கங்க. என் சட்டை எங்க? அங்கதான் இருக்கு. இல்லையே எங்க? இந்த மூலையில இருக்கு பாருங்க. கிடைச்சதுங்களா? இருங்க, தான் வந்து நான் எடுத்து. தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது. திருநீர். நிஜமாவா சொல்ற? ஆமா, நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம். எங்க வசந்தா ரொம்ப கொடுத்து வச்சவன். இன்ஸ்பெக்டர் ஐயாவே உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறப்ப நாங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போறோம். என் பேத்தி குணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு. நல்ல நேரம் இருக்கும்போது தட்ட மாத்துங்க. முடியாது.